மரணத்தை வெல்வதற்கு சில மனிதர்களால் தான் முடியும். மரணத்தை வென்று கொண்டே இருப்பவர் அப்துல் கலாம் அவர்கள். தமிழிலே அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து விண்வெளி விஞ்ஞானியாக உயர்ந்தது மட்டுமில்லாமல் இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்திருப்பது இது சாதாரண சாதனை கிடையாது. அவர் ஜனாதிபதிங்கிறது உலகமெல்லாம் தெரியும். ஒரு நல்ல மனிதன்கிறது எல்லாருக்கும் தெரியும். கலாம் சாரை பற்றி சொல்றது ஒரு சகாப்தம்னு சொல்லணும். இன்னைக்கு அவர் திடீர் மாரடைப்பால் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் எத்தனையோ மாரடைப்புகள் வந்த பேஷண்ட்ஸை காப்பாற்றுறதுக்கான ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சவர் அவர். திரு அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞானி, இந்தியாவினுடைய பெருமையை உலக அளவில் கொண்டு சென்றவர். ஆக அறிவியலை மனித குலத்தினுடைய மேன்மைக்காக, மனித குலத்தினுடைய ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. அவர் அறிவை போற்றுவோம், அவருடைய ஆற்றலை போற்றுவோம், அவருடைய தனிமனித வாழ்வின் ஒழுக்கங்களை போற்றுவோம். மக்கள் தொண்டரத்துக்கு தன்னுடைய அறிவை, ஆற்றலை பயன்படுத்தியவர் என்று சொன்னால் அதில் தனித்து சிகரமாக உயர்ந்து நிற்பவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பிற்கு அவர் வந்து இந்த நாட்டினுடைய மக்கள் குடியரசுத் தலைவராக வாழ்ந்தவர். நாட்டு வளர்ச்சி என்பதை தவிர வேறு எந்த அடையாளத்தையும் அவர் விரும்பாதவர். இளையவர்கள் அவரை போல சுறுசுறுப்பாகவும் எளிமையாகவும் கற்றறிதலில் மேம்பட்டும் இருப்பதே அவருக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும். இந்த உலகம் ஒன்றுபட்ட உலகமாக திகழ வேண்டும் என்ற கருத்தை முதலில் தந்தவர்களே தமிழர்கள் என்பதை நிலைநாட்டினார் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். மகத்தான சாதனைகளை செய்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். அவர் ஒரு விஞ்ஞானியாக மட்டுமின்றி ஒரு மெய்ஞானியாகவும் விளங்கியவர். தன்னுடைய கடின உழைப்பால் ஏவுகணை நாயகன் என்று பெயர் பெற்றவர். மாணவர் சமூகத்துக்காகவே தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நேரத்தை கூட செலவிட்ட ஒரு அற்புதமான மாமனிதர். இன்னைக்கு 2020 இந்தியா வல்லரசாகுங்கிற அந்த வார்த்தையே திரு அப்துல் கலாம் அவர்களுடைய. இன்னைக்கு நிலவுக்கு போகிறோம், செவ்வாய்க்கு போகிறோம், அடுத்தது சூரியன் ஆதித்யா பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான அடித்தளத்தை அமைச்சிருக்கார்.